இன்னைக்கு ரிலீஸ் ஆன மாமன் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். மாமன் சூரியோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்குது. அதனாலேயே அந்த குழந்தை மேலே சூரி உயிராக இருக்காரு. சூரியோட கல்யாணத்துக்கு அடுத்தும் அந்த குழந்தை சூரியோடையே தான் இருக்கு. இதனால ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் சூரிக்கும் நடுவில் சில பிரச்சனைகள் உருவாகுது. அந்த குழந்தைய பிரிகிற சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகுது. ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் சூரிக்குமான அந்த பிரச்சனை சரியாச்சா அக்கா குழந்தையோட சூரி மறுபடியும் சேர்ந்தாரா? இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த படம் இப்போ உள்ள அந்த 2K கிட்ஸ்க்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி உறவுகளை பேஸ் பண்ணி வர எமோஷனல் மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படமும் எனக்கு ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன் எமோஷன்ஸ் கலந்தும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எமோஷனாகவும் இருக்கும். சூரியோட அந்த வழக்கமான நக்கல் நயாண்டியே இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பர்ஃபார்மராக இந்த படத்தில் சூரி கலக்கியிருக்காரு. லப்பர் பந்தில் வந்த சொசிகாக்கு இந்த படத்துலையும் ஸ்ட்ராங்கான ஒரு ரோல், அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி பாபா பாஸ்கரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இஷாம் அப்துல் வஹாபோட சாங்ஸ் பிஜிஎம் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். எமோஷனல் சீன்ஸ்லாம் ஒர்க்காக இஷாமோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு முக்கியமான காரணமாக தான் சொல்லணும். இந்த படத்தில் மைனஸாக நான் பார்த்தது என்னன்னா, அந்த சின்ன பையன் ரோலில் வேற யாராச்சும் நல்ல ஆக்டர் போட்டிருந்தா இந்த படம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். லைட்டாக இந்த படம் லென்த்தாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இது ஒரு க்ளீன் நியூ சர்டிஃபிகேட் மூவி. கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி 2K கிட்ஸ்க்கு இந்த படம் ஒரு கிரிஞ்சான படமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக எமோஷனல் ரூரல் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களே இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. டிடி நெக்ஸ்ட் லெவல். சந்தானம் இந்த படத்தில் ஒரு ரிவ்யூவராக வருவார். அவர் மூவிஸ்க்கு தப்பான ரிவ்யூ கொடுக்கறதுனால பேயா இருக்கிற செல்வராகவன் சந்தானமும் ஒரு மூவி உள்ள அனுப்பிடுவார். அந்த மூவி முடிகிறப்ப சந்தானம் உயிரோடு இருந்தால் அந்த மூவிலேருந்து வெளியில் வந்துடுவார். அப்படி இல்லைனா சந்தானம் காலி. இதுக்கடுத்து அந்த மூவியில் என்ன ஆச்சு, சந்தானம் வெளியில் வந்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். எனக்கு இந்த படம் அவ்வளோ ஒர்க் ஆகலை. தில்லுக்கு துட்டு ஃப்ரான்ச்சைஸ்க்கு இந்த ஸ்டோரி செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்டோரியாக பார்க்குறப்ப இது கொஞ்சம் யூனிக்காக இருந்தாலும் அதே பங்களா பை கான்செப்டை தான் இவங்க திரும்பவும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. காமெடி இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அங்கங்கே சில இடங்களில் நான் கடவுள் ராஜேந்திரனோட காமெடி சிரிக்க வச்சுது. கௌதம் மேனன், லொலு சபமார, நிழல்கள் ரவியெல்லாம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். டிடி சீரீஸில் இந்த மூவி தான் கொஞ்சம் வீக்கஸ்ட் மூவியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மூவி ஓடுனா தான் இந்த சீரீஸில் இருந்து அடுத்த பார்ட்லாம் வரும். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் பார்ட்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓவராலாக ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்.